மகா ஐயோ இங்கேயே வந்துட்டானா? ம், நான் கிளம்புறேன் மகா. அப்பா கூப்பிடுறாரு. இப்போ கிளம்புறீங்க? ஆமாம், டைம் ஆச்சு. சந்தைக்கு வேற போகணும். பழப்பழம் அறுத்து எடுத்துகிட்டு போகணும். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. மகா, நான் வீட்டுக்கு போனோன்னே எனக்கு கால் பண்ணுறியா? ஐயோ நான்லாம் கால் பண்ண மாட்டேப்பா. ஏய் ப்ளீஸ்ப்பா. ஐயோ 2 பேரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? இது நிமிஷம் தாங்க முடியல. என் மகா அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. இந்த வரண்டி சார், உங்களை உங்க அப்பா கூப்பிடுறாரு. அப்பா கூப்பிட்டாரா? ஆமா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வண்டி. நீங்க அங்க இருக்கீங்க நினைச்சு போயிருக்காரு. அங்க இல்லைன்னு கூப்பிட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டாலும் உங்க அக்கா அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா. சரி, நான் கிளம்புறேன். வாணி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? உங்க அக்காவோட போன் இருக்கு பாத்தியா, அதை எடுத்து தண்ணியில போட்டுரு. இவனுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? ஏன் எங்க அக்காவோட போன் எடுத்து தண்ணியில போட சொல்றீங்க? வேற புது போன் வாங்கி தர போறீங்களா? புது ஃபோன்லாம் வாங்கி தரல. ஃபோன் இருந்தால் மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு தான் அந்த ஃபோனு. மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு முடியலன்னா அப்புறம் எதுக்கு ஃபோனு? என்னமோ நீங்க வாங்கி கொடுத்த மாதிரி பேசுறீங்க. வாணி சும்மா ரெடி. ஒரு மெசேஜ், ஒரு ஃபோனோ எதுவுமே பண்ணாததுக்கு எதுக்கு ஃபோனு? ஏமா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டு எப்படின்னா போங்க. உங்களை அவங்க அப்பா கூப்பிட்டாரு. வர முடியுமா வர முடியாதா? இந்தியாவை கிளம்பிட்டானா? போறாண்டி. ஓகே பாய். பாய் பாய். இங்க பாரு மகா. என்ன சொல்லுடி? அம்மா உன்னை சீக்கிரம் வசனாங்க. வரேன்னு சொல்லு. முதல்ல அம்மா கிட்ட சொல்லி இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். வேலைக்கே ஆகாதுங்க. அங்கங்க பார்க்கு, பீச்சு, சினிமான்னு லவ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் பத்தியா சாமான்கள் ஒரு இடத்துல லவ் பண்றாங்க. வாணி ஒரு நிமிஷம் இல்லை. என்ன? இந்த சாமான்லாம் அடுக்கி எடுத்து வந்து உள்ள வை. இவரை பத்தி அம்மா சாமான உள்ள எடுத்து சொன்னாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு படி. இவ்வளவு நேரம் வேலை செய்யற மாதிரி நடிச்சு நின்றுருக்கா. நம்ம கூட என்னமோ அதிசயமா வேலை செய்யலான்னு பார்த்தோம். சும்மா தான் நடிச்சு இருந்திருக்காங்க. இந்த அம்மா வேற சாமான் கழுவி வைக்கிறதுக்கு இடமே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் தூக்கி வந்து வீட்டு பின்னாடி கழுவி காய வச்சிருக்காங்க. அண்டா குண்டா எல்லாத்தையும். முதல்ல இந்த அண்டா எடுத்துன்னு போலாம். அருணை கூட வந்து தப்பா போச்சு. கடைசியில நான் மாட்டிக்கினேன். எரும மாடு ஓடி போச்சு. இது அம்மா கிட்ட போய் சொல்றேன். இந்த கத்தியை கொஞ்சம் நல்லா சாணம் பிடிச்சா நல்லா ஷார்ப்பா இருக்கும் போல இருக்கு. மொக்கை ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வச்சிருக்கோம்ல, அதுக்கு தான் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணணும். என்ன தடவி வைக்கணும். அப்படியே தூக்கி மேலே சொல்லி வச்சிருந்தா தூர் பிடிச்சி போன மாதிரி இருக்கு. அறுக்கவே முடியல. என்ன பண்ணிட்டு இருக்கமா நீ? எங்க பார்த்தா தெரியலையா? பழப்பழம் அறுத்துன்னு இருக்கேன். ஐயோ கையை கீழே அறுத்துக்கு போற கூட நான் இருக்கிறேன். வேணாங்க நீங்களே சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க. உங்களுக்கு வேற இருக்குல்ல, போங்க நீங்க போய் கடையை போய் பாருங்க. குடும்பம் 2 நிமிஷத்துல அறுத்து போட்டு போயினே இருக்கேன். வேணாம் வீட்டை சும்மா தானே இருக்கிறேன். நான் அறுத்துக்கிறேன். அதெல்லாம் அறுக்கிறதுக்கு லேட் ஆகும். சொல்லலாம் எடுக்கணும். கையில வர கரையாயிடும். அதெல்லாம் கழுவுறதுக்கு லேட் ஆயிடும். இல்லை கை தேய்ச்சி கீச்சு கழுவிட்டு நீங்க கடை போய் எத்தனை மணிக்கு திறக்கிறது? அப்புறம் வியாபாரமே போயிடும். போங்க நீங்க போங்க வேலை போய் பாருங்க போங்க. சரி, அப்ப பார்த்து கையை அறுத்துக்காம பார்த்தாரு. சரி நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு கூட பொறுமையா அறுத்துக்கலாம். என்ன அவசரம்னு தெரியல உனக்கு. நாளைக்கு காலை லேட்டா தானே நான் கடைக்கு போவேன். அறுத்து கொடுத்துட்டு போவேன்ல. எங்க இப்போ நல்ல வாசனை அடிக்குது பழம். அதுக்கப்புறம் நாளைக்குலாம் வேஸ்ட் ஆகி போயிடும். ரொம்ப பழுத்தா பழக்கம் நான் சாப்பிடவே முடியாது. இன்னைக்கு தான் நல்ல பக்கத்தில் இருக்குது பழகுது. அதான் எங்க அண்ணா அத்தனை ஒரே உடம்பு ஓடி வந்திருக்காங்க தூக்கிங்க. இன்னைக்கு அத்தை சாப்பிட்டா நல்லா இருக்கும். பழப்பழத்தோட வாசனையே அப்படி தூக்குதால. ஏன் உங்களுக்கு வாசனை வரலையா? வாசனை நல்லா தான் வருது. அதனால தான் இப்போ அறுத்து இப்போ பசங்களுக்கு கொடுத்து காலி பண்ணாத. இவ்வளவு பெரிய பழத்தை ஒண்டியே காலி பண்ணிடுவீங்களா? 3 பேர் 4 பேர் சேர்ந்து. எங்க நீங்க வேற கூறு கட்ட மாதிரி பேசாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. பெரிய பொண்ணு கீதா, ராணி, பரிமளா, மீனா, இன்னும் இவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க ஆளுக்கு 4 நாள் கொடுத்தா செய்ய போகுது. நீ சொல்ற லிஸ்ட்டை பார்த்தா 10 பழம் இன்னும் 2 பழம் தேவைப்படும் போல இருக்கா? வேணா எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு சொல்லுங்க. 2 பழம் கொடுக்கறதே இல்லை. ஓசியா இல்லை வேற 2 பழம் வேணா 3 பழம் வேற சொல்லுங்க. இருப்பாரு இவரு. எப்படியோ சண்டை போட்டுக்காம பங்கு போட்டு சாப்பிடுங்க. சரி, உங்களுக்கு டைம் ஆகுது, கிளம்புங்க. நம்மள விரட்டுறதுலயே குறியா இருக்கமா. ஏமா அண்ணன் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஃபோன் பண்ணிக்கலாமா? அண்ணன் வீட்டுக்கு போன பிறகு ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அவரே பண்ணுவாரு. சரி, அவர் பண்ண மறந்துட்டாலும் நீ பண்ணிக்கிறேன்னு. சரிங்க கேட்குறேன். நைட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கி வரணுமா? ஆமாங்க, சொல்ல மறந்துட்டேன். 1 கிலோ கருப்பட்டி மட்டும் வாங்கி வாங்க. ஆமா, காப்பி அதில் போட்டு குடிச்சா தான் நல்லா இருக்கு. இந்த சக்கரை போட்டு குடிச்சா எனக்கு குடிச்ச மாதிரி இருக்க மாட்டேது. சின்ன வயசுலேருந்து கருப்பட்டி காப்பியை குடிச்சு பழகிட்டேன்னா சக்கரை போட்டு குடிச்சா எனக்கு குடிச்ச மாதிரி இருக்க மாட்டேது. மறக்காம வாங்கிடுங்க. சரிம்மா. எங்க அப்படியே கொஞ்சம் கருப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்க. நைட்டில் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க அண்ணன் வாழைப்பழம் எடுத்துன்னு பார்த்தா அவர் எதுவுமே எடுத்துன்னு வரல. பழப்பழம் மட்டும் எடுத்துருக்காரு. புடலங்க எடுத்து வந்துருக்காரு. பழம் இல்லை போல இருக்கு படத்தில். ஏன்னா ஒரு தாரியத்துக்கு வந்துட்டு இருப்பாரு. செவ்வாழையோ கருப்பு வாழையோ இல்லை மஞ்சள் வாழையோ எதுவுமே எடுத்துன்னு வரல. ஆமா, எப்பயுமே உங்க அண்ணன் நேர்த்து வந்து கொடுப்பானே எதிர்பார்த்து இருக்கீங்க. எங்க தோட்டத்துல விளையுது. நாங்க வந்து எங்க அண்ணன் எடுத்து வருவாருன்னு எதிர்பார்ப்போம். எங்க அண்ணன் காசு கொடுத்து கடையில் வாங்கி வருது. நல்ல கதையா இருக்கு. எங்க அம்மா வீட்டுல இருந்து நாங்க சாப்பிடக்கூடாதான். போங்க நீங்க தான் உங்க தங்கச்சிக்கு ஒன்றும் தர மாட்டீங்க. எங்க அண்ணன் அப்படி என்ன கரெக்டா எப்போ எது கொடுக்கணும் அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்க. என்ன கோமதியை குத்தி காமிக்கிறியா? அச்சோ, நான் என் தங்கச்சிக்கு எந்த சீரம் செய்யல, நீ குத்தி காமிக்கிறேன். அப்படி இல்லைங்க. நான் ஏதோ ஒன்று சொல்ல வந்து நீங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சரியா தான் புரிஞ்சுக்கினேன். என்னால என் தங்கச்சிக்கு எந்த சீரம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிருக்கியா? நான் அப்படி சொல்லலைங்க. இல்ல சாமான் சில வாங்கி கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிருக்கியா? உன் அண்ணன் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரோ அதுக்கு மேல நான் என் தங்கச்சி மேல பாசம் வச்சிருக்கேன். வந்துட்டோம் எனக்கு விளக்கம் சொல்றதுக்கு. நான் என்னமோ இல்லாத பொல்லாத சொல்ற மாதிரி சொல்றாரு. நடக்கிறதுல சொல்றேன்.
இங்க பாரு கோமதி, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. பொண்ணா பிறந்தவளுக்கு 20 வருஷம் நகை சேர்த்து வச்சிருந்தீங்களா, அது எடுத்துமே கொடுக்க வேண்டியது எந்த சீரம் கொடுக்காம அப்படியே பத்திரமா வச்சுக்கீங்க. அவ இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி போனா அப்படியே விட்டுடுவீங்களா? கோமதி, உன் வேலை என்னமோ அதை பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். என் வேலை நான் சரியா தாங்க செஞ்சுன்னு இருக்கேன். நானும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்துன்னு இருக்கேன். நீங்களா மனம் இறங்கி உங்க தங்கச்சி வந்து சேர்த்துக்கிற மாதிரி தெரியல. அவளுக்கு கொடுக்க வேண்டிய சீரெல்லாம் சரியா கொடுக்குற மாதிரி எனக்கு இன்னும் தெரியல. அவ்வளோ பாவம். என்னதான் வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணி போனாலும் அம்மா வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்தேன் கேட்க மாட்டாங்களா அங்க மாமனார் மாமியெல்லாம்? அதை வச்சு தானே அவளுக்கு மரியாதை கிடைக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. என் பேச்சு கேட்காம அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி போவா, அவளுக்கு நல்லமே செய்யணுமா? எங்க அவன் குடிக்காரனோ ஒரு திருடனோ ஒரு ஊதாரியோ அவ கல்யாணம் பண்ணி போனா பரவாயில்ல, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அவ ஒரு நல்ல வேலையில இருக்க நல்ல ஒரு மனுஷனை தானே அவ கல்யாணம் பண்ணி போயிருக்கா. என்ன பண்ண உங்க விருப்பத்துக்கு மாற அவ கல்யாணம் லவ் பண்ணவன கல்யாணம் பண்ணி போயிட்டா. இப்போ அதானே உங்களுக்கு கோவம்? கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு குழந்தை கூட பிறந்துச்சு. இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து எனக்கு அந்த சிசிங்க இந்த சிசிங்க அவ கேட்டுருப்பாள, நீங்க ஒரு வார்த்தையாவது நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா அப்படி கூப்பிட்டுருப்பீங்களா? சொல்லுங்க. இதே மாதிரி விட்டு வச்சிருந்தா என்னதான் வருது? நம்ம 2 பொண்ணு வச்சிருக்கோம், அதை மனசுல வச்சுக்கோங்க எப்பவுமே. சொல்ற பச்சி கேட்காதவளுக்கு எல்லாம் செய்யணுமா? வந்துட்டா சப்போர்ட்டுக்கு ஓவர். நான் அவ கல்யாணம் பண்ணி போகும்போது எப்படி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்ச இந்த ஊர்ல எனக்கு தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாதுல. எங்க அதையே மனசு நினைச்சிருந்தா எப்படிங்க ஆகுது? கோமதி, சும்மா பேசிட்டு இருக்காத, உன் வேலையை பாரு. அவன் உனக்கு 1000 டென்ஷன், இந்த டென்ஷன் வேற. இன்னைக்கு இவ்வளவு மன்னிச்சு நம்ம ஏத்துக்கணும். நம்ம 2 பொம்பளை பசங்க வச்சிருக்கோம், அதுங்களுக்கு தைரியம் வந்துடும். நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம அம்மா அப்பா ஏத்துப்பாங்கன்னு. அந்த ஒரு தைரியம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என் தங்கச்சி அப்படியே விட்டு வச்சிருக்கேன் நான். நீ உன் வேலையை பார்த்து நான் கம்முனு இரு. ஏங்க நான் சொல்றது நிக்கலுங்க. கிளம்பிட்டாரா? இந்த மனுஷன் எப்படி தான் சமாதானப்படுத்துறது ஒண்ணுமே புரியலையே. அவங்க தங்கச்சிக்கு செய்யறது கூட கஷ்டமா இருக்குது பாவம். அவ்வளோ என்னக்கா மாமா கோவமா போயின்னு இருக்காரு? இந்த வீட்டுல உண்மையை மட்டும் கேட்கவே கூடாது, கேட்டா எல்லாம் கோவமா தான் போவாங்க. அதுவும் சரிதான், எந்த வீட்டில் உண்மையை கேட்டால் அமைதியாக இருந்திருக்காங்க, உண்மையை மட்டும் கேட்கவே கூடாது. சரி ஓகே, பழப்பழம் சாப்பிடு. அவனுக்கு இங்கே தலைக்கு மேலே வேலை இருக்குது. இப்போ தான் பழப்பழம் சாப்பிடு, ஆப்பிள் சாப்பிட்டு நின்றுப்பேன். என்னடி அப்படி வேலை? சரியா போச்சு போ. என்ன வேலையா? என் நாத்திர கல்யாணம் வச்சுக்கோங்க, எவ்வளோ வேலை இருக்குது, என்ன வேலை இருக்குதுன்னு கேட்டுனுக்கா. இந்த டென்ஷன்ல அதை மறந்தே போயிட்டேன்டி. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, இன்னும் பந்தக்கால் நடணும், நலங்கு வைக்கணும், ஒரு ஃபுல்லாக வேலை நோட்டீஸ் கொடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. நீ என்னன்னா பழப்பழத்தை தூக்கி வச்சுன்னு உட்காந்து அர்த்தம் இருக்க. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா சரியா போகுது, நீ ஏன் பயப்படுற? ஏக்கா கல்யாணம் பண்ணி பாரு, வீட்டை கட்டி பாருன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய வேலை கல்யாணம்னா. சரி பந்தக்கால் நடனம் நாளைக்கு காலையில் 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரு. வந்துருண்டி. கீதாக்கு ராணிக்கெல்லாம் சொல்லிட்டியா? அக்கா முதல்ல உனக்கு தக்க சொல்கிறேன், உனக்கு தான் போய் தான் சொல்லணும். பந்தக்கால் நட்டுட்டு அதுக்கப்புறம் நலங்கு வைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஆமாக்கா ஒருத்தர் வச்சிட வேண்டியதுதான். ஆமா, காலையில் ஒருத்தர் சாயங்காலம் ஒருத்தர் தாய் மாமா அவங்க இவங்க வைக்கிறது கரெக்டாக இருக்கும். வச்சு நம்மள கல்யாணத்துக்கு முன்னாள் சாயங்காலம் தாண்டி வச்சுக்க போகிறோம். ஆமாக்கா என்னமோ தெரியாத மாதிரி கேட்குறேன். சரி. உன் சைடுக்கு யார் இருக்கு கல்யாணம் நோட்டீஸ் வைக்கணும் சொல்லு, போய் வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூப்பிட இவங்களுக்கு கூப்பிட கல்யாணத்துக்குன்னு சண்டைப்படாத. என் சைடு யாரு? எங்க அண்ணன் வீடு, அப்புறம் என் நாத்தனார் வீடு. நாத்தனார் வீடுன்னு சொன்னாலே எனக்கு பயமா இருக்குது. காலையில் தான் சண்டை இருந்தது, பெரிய சண்டை. நாத்தனார் வீட்டுக்கு வச்சிடலாம், என் வீட்டுக்காரரும் அதுக்கு ஒன்று இருக்குது. அவனை எங்கள் வீட்டுக்கு வரப்போறா, உங்க கல்யாணத்துக்கு வரப்போறா. என் நாத்தனார் கூட ஒரு நோட்டீஸ் வச்சிரு, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு. அவ்வளோதான், வேற யாருக்கு வைக்க போறா? ஏக்கா உனக்கு ஒரு தங்கச்சி சித்தி பையன் பொண்ணு யாரை சொல்லுவீ லட்சுமின்னு, அவங்களுக்கு கூட நோட்டீஸ் வச்சு கூப்பிடலாம்க்கா. அவங்க ரொம்ப நல்லவங்க தானே, கூட பிறந்தவங்களே நீ மறந்துட்டு பாரு. ஆமாம் ரொம்ப நல்லதான். என் கூட பிறக்கல, என் சித்தி பொண்ணுடையவ. அவளுக்கு ஒரு நோட்டீஸ் வச்சு கூப்பிடலாம், வருவா. இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதவ. கல்யாணம் சாக்க வச்சது வரட்டும். என்னை பந்தக்கால நேரத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டியா? இவன் என்னென்ன வாங்கணுன்னே தெரியலையாக்கா, லிஸ்ட் போட்டு கொடுக்கா. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுக்குறான், போய் வாங்கிட்டு வருவார். நாளைக்கு காலையில் வேணாடி, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எழுதி கொடுத்தா அவர் எப்போ வாங்கி கொடுப்பாரு? ஒரு நான் சாயங்காலம் வேறு லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் தான் பொண்ணு போயிருக்க கிடைக்கும்.